வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். டப்பாங்குத்து படம் பார்த்தீங்களா? படத்தை பற்றி சொல்லுங்க. அதான் படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வர்றோம். சரிங்கண்ணா. ஏதோ டைட்டில் ஏதோ ஒன்று ஏதோ வாட்சா மாதிரி ஒரு படம் ஏதோ ஃப்ரீயாக ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறான் பார்த்து வைப்போமே இதெல்லாம் தூங்கிடுவோம்னு சொல்லி தான் வந்தோம். சரிங்கண்ணா. ஆனால் படம் பார்க்க 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 போக 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 நாங்களாம் வந்து இந்த படம்லாம் பார்த்தது கிடையாது. யார் பழைய காலத்தில் 18 பாட்டில் 20 பாட்டில் இருக்கிற படம் அந்த படம்லாம் பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் அந்த மாதிரி தான் எல்லாமே கிராமத்து பாடல்கள் தான், நாட்டுப்புற பாடல்கள் தான். அதுக்குள்ளே வந்து ஒரு அழகான கதை வேறு வச்சிருக்கிறார். கதையில் இப்போ பாட்டில் கதை சொல்கிறது வந்து இது இப்போ சமீபத்தில் எடுத்தது கிடையாது, யாருக்கும் தோணாது. இந்த மாதிரி கதையை வந்து இப்போ யோசிக்கிறதே பெரிய விஷயம். நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா உண்மையிலேயே இதே மாதிரி கதையை இதே மாதிரி படத்தை மலையாளத்தில் எடுத்தோம்னா இந்த டைரக்டரை வந்து பெருசாக கொண்டாடி இருப்பாங்க. அந்த மாதிரி படம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அது என்ன இருக்குது அந்த படம் கொண்டாடினாங்கல்ல, அதே மாதிரி இந்த படம் கொண்டாடப்பட வேண்டிய படம் தமிழில். தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்க. பருத்தியூரில் எப்படி ஒரு சாங் வந்து பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி படம் ஃபுல்லாக இருக்குது. அந்த படம் வந்து பேக்ரவுண்ட் வந்து சிவம சார் இருந்தார், அவங்க சூரிய அவர் அவங்க அண்ணன் இருந்தார், அதனால் அந்த அமீர் இருந்தார். அதனால் அந்த படத்தை வந்து பெருசாக கொண்டாடினாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய படம் தான் இது. இது வந்து எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரசிகனாக சொல்கிறேன், தயவுசெய்து பாருங்க இந்த படத்தை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? படத்தில் நடிச்சீங்களே. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம காசி டாக்கீஸில் இருக்கோம். டப்பாங்குத்துன்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிராமிய கலைகள் சம்மந்தப்பட்ட நாட்டுப்புற இதை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். மியூசிக் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், டைரக்டர் எல்லா டீமுமே எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்று நாம சொல்லிட்டு இருக்கிறத ஆல் டீம் எல்லாமே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வந்து டைரக்டர் கொடுத்தாரு. ஒரு 3 சீன் பண்ணியிருக்கேன். படமும் நல்லா வந்திருக்கு. போட்ட இடங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அனைவரும் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் படங்களில் நீங்கள் வரவேற்கணும். அனைவரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தை பற்றி நீங்களும் கொஞ்சம் பேசினா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன புடிசுரங்கள்லாம் நிறைய அடுத்தடுத்த படம் எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க. எனவே அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். டப்பாங்குத்து படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் அருமையாக இருந்தது. 15 வகையான நாட்டுப்புற கலைகளை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் இருந்தது. இதில் வந்து 45 வகையான ஆறுகளை பற்றி ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் பாட்டிலேயே கதையை சொல்கிற மாதிரி இந்த நாட்டுப்புற நாட்டியங்கள் இருந்தது. படம் வந்து தோய்வில்லாமல் போயிட்டு இருந்தது. போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஊக்குவிக்கணும். பட்டு இது கமர்ஷியலாக பேசப்படணும் அப்படி பார்க்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குது. பட்டு படத்தை பற்றி சொல்லும்போது யார் யாருக்கு நாட்டுப்புற கலைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். கிராமிய பாடல்கள், கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற பாட்டு கேட்குறவங்களுக்கு இந்த படம் இந்த கண்டிப்பாக பிடிக்கும். வேற என்ன இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச? இல்லை, கதை இயக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில ஃபைட் சீன்ஸ் கூட இருக்கு. பட் அதிகமான பாட்டுகள் இருக்கு. அது மக்கள் விரும்பி பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்.